வணக்கம் நண்பர்களே. தமிழகம் டைம்ஸ் யூடியூப் சேனலில் யாரையும் மனது புண்படும்படியாகவோ அல்லது யாருடைய ஒரு புகழுக்கும் களங்கம் விளைவிப்பதாகவோ தவறான அவதூறு செய்திகளை பரப்புவதில் நமக்கு நோக்கமில்லை. நம்மையும் அறியாமல் அப்படி வந்துவிட்டாலும் கூட அதை நீக்கி விடுவோம். அந்த வகையில் ஈசா யோக மையத்தின் மீது பொதுவெளியில் டொமைனில் இருக்கிற சில புகார்களும் அந்த செய்திகள் புகார்களாகவும் அந்த புகார்களை ஈசா யோக மையத்திடம் பெற்ற பதில்களையும் நான் பார்த்து அதை அப்படியே நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த வீடியோ நம்முடைய சேனலில் ஈசா ஆந்திரா முதல் அமெரிக்கா வரை பாலியல் புகார்கள், உண்மையில் என்ன நடக்கிறது, ஈசா பதில் என்ன அப்படின்னு கேள்வியோட ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கேன். நான் ஈசாவினுடைய ஆன்மீக மையத்தில் யோகா மையத்தில் அந்த யோக பயிற்சி பெறுபவர்கள், ஆன்மீக பயிற்சி எடுப்பவர்களுக்கு பக்தர்கள், அவருடைய பின்பற்றாளர்கள், அதாவது ஐயா ஜக்கி வாசேவருடைய பின்பற்றாளர்கள், இவர்கள் யாருடைய மனதும் அந்த வீடியோவினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று ஒரு பதிவு வந்தால் கூட அந்த பதிவை நான் நீக்கி விடுவேன். ஸோ யாருடைய மனதையும் காயப்படுத்துவதோ புண்படுத்துவதோ என் நோக்கம் அல்ல. தொடர்ந்து வரும் கேள்விகளை முன்வைத்தும் ஈசா மையம் அது கொடுத்த பதில்களையும் பொதுவெளியில் இருப்பதை அப்படியே நான் ஒரு வீடியோவாக நான் பேசி வெளியிட்டிருக்கிறேன். அதில் எல்லளவும் என் நோக்கம் அந்த ஈசா யோக மையத்தை நம்புகிறவருடைய நம்பிக்கையை குலைப்பது என் நோக்கம் அல்ல. விவேகானந்தருடைய ஒரு கூற்றை தான் நான் அவர் கூறிய ஒரு பொதுமொழியை தான் நான் இங்கு முன்வைக்கிறேன். யாருடைய நம்பிக்கைகளையும் குலைப்பது பெரும் பாவம். அதை ஒருபோதும் செய்யாதீர்கள். யாருடைய நம்பிக்கையும் என்று அவர் குறிப்பிடுவது எதை என்றால், ஒரு கடவுள் நம்பிக்கையோ எதன் பொருட்டின் மீதும் ஒரு நம்பிக்கை வைப்பவர்கள். உதாரணமாக, என் தகப்பனின் பேனா, அந்த பேனாவை என் பாட்டனின் பேனா, அதை நான் எனது மேஜையில் வைத்திருப்பதால் என் வியாபாரம் நன்றாக நடக்கிறது என்று ஒருவர் நம்பினால் அந்த நம்பிக்கையை குலைத்துவிடும் அளவில் நாம் எதுவும் பேசக்கூடாது. இதை சுவாமி விவேகானந்தர் சொன்னதை சிறு வயதில் நான் படித்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த செய்தி, இந்த வீடியோ ஈசா பற்றி இந்த வீடியோ வெளியிட்டதுனால மேலும் சிலருக்கு மனதில் இருக்கும் சந்தேகங்கள் அகலும் என்ற நோக்கத்தில் தான் நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த பதிவு குறித்து தங்களுடைய கருத்துக்கள், இந்த பதிவும் என்னுடைய சேனலில் இருக்கிற ஈசா மையம் பாலியல் புகார்கள் என்ற அந்த வீடியோவுடைய பதிவும் குறித்து தங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், யாருக்கேனும் வருத்தமோ மனது புண்படுமோ இருந்தால் நான் அந்த பதிவினை நீக்கவும் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.